என்னை வந்து உங்க லைவ்ல பாத்தாங்களாமா. அப்ப உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இதுல வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுலதான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல நீங்களும் வருவீங்க. உங்ககிட்ட வந்து ஜெபகுமார் பாத்தீங்களா கேட்டீங்களா இல்ல அதுக்கப்புறம் என்ன அவரே பாட வச்சிட்டீங்களா ஆட வச்சிட்டீங்களா கேட்டு அதுக்கப்புறம் ஜெபகுமார் வந்தாரு அவர்களை பேசுனேன். அந்த வீடியோல தேட வந்தது இவர் தானே அப்படின்னு உங்க பேரை வேற கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்க ஃபாலோவர்ஸ் பாக்கணும் ஆகல வந்தாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. நல்ல நல்ல எல்லாத்தையும் பாட வைக்கிறீங்க ஆட வைக்கிறீங்க. நல்ல விஷயம் பாராட்டும் ப்ரோ. இன்னொன்னு என்ன அப்படின்னா யூடியூப்ல வந்து இந்த ஸ்ட்ரீமர்ஸ் இல்ல சின்ன சின்ன கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து அதிகமா பேட் வாட்ச் யூஸ் பண்றாங்க. அதிகமா கெட்ட யூஸ் பண்றாங்க. இப்படி யூஸ் பண்றாங்க. இது வந்து நிறைய குழந்தைகள் பாக்குறாங்க, நிறைய பெரியவங்க பாக்குறாங்க, நிறைய படிச்சிருக்காங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே படிச்சவங்க தான், இந்த நாலேஜ் உள்ள பர்சன் தான் எல்லாருமே. ஆனா இவ்வளவு விவரம் தெரிஞ்சவங்க ஏன் இப்ப பொது வழியில் இப்படி ஓப்பனா கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்றத என்னோட கேள்வி. அதுதான் இப்ப காமனா ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் அது தடுத்து நிப்பாட்டணும்ல. தடுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நிறைய நடக்குது, அது வந்து தடுக்க முடியல. அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு வந்து பால் விஷயத்துல நடக்குது, அது தடுக்க முடியல. அந்த இடையில இதை பார்க்கும்போது இது கம்மி தான். எப்படி இப்ப பாலியல் இஷ்யூ இருக்குல்ல, பாலியல் இஷ்யூ பொண்ணுங்களுக்கு பாலியல் இஷ்யூ இருக்கு. அதுக்கப்புறம் பாலியல வந்து ரேப் பண்ணப்பட்டு கொல்ல போறாங்க அப்படின்னு நிறைய இஷ்யூ இருக்கு. அது கம்பேர் பண்ணும் இது வந்து ஓகே தான் அப்படி சொல்லலாம். இல்ல இது வந்து நான் கேட்கறது தீர்வு தான். அவங்க அதுக்கு நான் இது பரவாயில்லையா அப்படின்னு நீங்க சமாளிக்க கூடாது இல்ல. இது ஏன் இப்படி பேசுறாங்க, இது தடுத்து பாட்டுக்கு என்ன சொல்யூஷன் கேட்கறேன். நான் ஒரு யூடியூபர்ட்ட பேசுறேன், IGN பரத்னு நினைக்கிறேன் அவர் பேரு, நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் பேசுனேன், இந்த மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி பேசுறாங்க, இது தடுத்து பாட்டுக்கு என்ன வழின்னா அதெல்லாம் பண்ண முடியாது, இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்குது, சின்ன பசங்க வந்து எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அது அப்படியே தான் இங்க வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், இல்ல சொல்லிட்டா நான் தெளிவா சொல்றேன், நம்ம ஜென்ரேஷன்ல போன் கிடையாது. இப்போ ஜென்ரேஷன் சின்ன குழந்தைங்க போன் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதான் இஷ்யூ. இப்படிதான் அவங்க வந்து நாலேஜ் வந்து கேதர் பண்ணிருக்காங்க, அதான் பிரச்சனை. ஓகே, அப்ப சின்ன குழந்தைங்க கையில போன் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுது இல்ல, அப்ப நீங்க பேசுறதெல்லாம் அவங்க பாப்பாங்கல்ல, அந்த பொறுப்போட நீங்க நடந்துக்கணும்ல. அதுக்குதான் அந்த யூடியூப்லயே நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த அப்லோட் பண்ற போது கீழே 18+ குழந்தை கிட்ஸ் அப்படின்னு கேக்குது. ஓகே, அப்படி இருந்தாலும் குழந்தைகளை பார்க்க மாட்டாங்க நீங்க அடிச்சு சொல்ல முடியும் உங்களால? அம்மா போன பையன் வாங்கி பாக்குறது இல்லையா? அது நம்ம தப்பே கிடையாது, அது நம்ம தப்பே கிடையாது. ஏங்க சரி, நீங்க 18+ இருந்தாலும் நீங்க கெட்ட வார்த்தை பேசுறது எப்படி ஒரு பொது வழியில அப்லோட் பண்ணுவீங்க? ப்ரோ 18+ விட நீங்க வந்து இன்ஸ்டா ஓபன் பண்ணி பார்த்தா நெஞ்சா காட்டுறது, இடுப்பா காட்டுறது, ஆந்திரக்கு வீடியோஸ் காட்டுறது, அதுவும் யோகப்பட்டிருப்பாங்க, அவங்களே கேட்டுங்க. இது அதை விட வந்து நெஞ்சா காட்டுதா நீ பெண்கள் இந்த மாதிரி ஆபாசமா அரைவாய் உடைகள் போட்டு வந்து காட்டுறாங்க அப்படின்றீங்களா? ஆமா ப்ரோ, அதை கேட்கலாம். அப்படிதான் ப்ரோ, இது வந்து அது வேற டாபிக். ஏன்னா இப்ப நான் அந்த டாபிக் பேச ஆரம்பிச்சா இழுத்துட்டு போவோம். ஏன்னா ஆரே சொல்றோம் பெண்கள் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி பிரச்சனை வேற மாதிரி போவோம். இல்ல, பெண்கள் மாடர்ன் ட்ரெஸ் போடலாம், அது சினிமா பார்க்க மாட்டாங்களா? நீங்க இப்பயுமே ஒரு நிமிஷம், நீங்க இப்பயுமே நீங்க இதுக்கு தெளிவு சொல்லல, நீங்க இன்னொரு பிரச்சனை காட்டி அதுக்கு இது பரவாயில்ன்ற மாதிரி நீங்க காரணம் தான் காட்டுறீங்க. காரணம் காட்டுறது ப்ரோ, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கெட்ட வார்த்தை நார்மலா நம்ம வாயில் வந்துடும். இப்போ என்னடா பண்ற, அதுவும் ஒரு கோவமா பேசின வார்த்தை, இந்த வார்த்தை கெட்ட வார்த்தை நார்மலா பேசின வார்த்தை, அது நம்ம அறியாம வர வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரு டென்ஷன்ல வரும், கோவத்துல வரும். ஆனா இந்த டாபிக் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போகாது. இப்போ வந்து நீங்க நாங்களும் பேசுறீங்க, உங்களுக்கு திட்டுமா? இல்ல நீங்க யோசிங்க, நிச்சயம் காட்டுது, இடுப்ப காட்டுது, அது நீங்க சொல்லி குடிக்கிறீங்க, நீங்க கோவப்படுத்துறீங்களா? எந்த ஒரு கான்செப்ட் இல்ல. அது பார்த்த பசங்க மறுத்து வாங்காதா? இல்ல பொண்ணு அது சின்ன குழந்தைங்க போன் பொம்பளை பிள்ளைங்க மறுத்து வாங்காதா? அதான் மாதிரி ப்ரோ, அதுக்குதான் யூடியூப் கொடுத்துருக்காங்க, சின்ன பிள்ளைங்களை 18+ யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றதான். அதனால பேரண்ட்ஸ் வந்து கரெக்டா பண்ணணும். நீங்க பள்ளி அவங்க மேலேயே தூக்கி போறீங்க. நீங்க அப்ப நீங்க பேசாம இருக்க மாட்டீங்களா? நீங்க பள்ளி நீங்க பேரண்ட்ஸ் மேலேயே அவங்க மேலேயே போடக்கூடாது. அது ஓகே. ஆனா நீங்க ஓகே, நீங்க பேரண்ட்ஸ் மேல சொல்றது ஏத்துக்கிறேன். பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கரெக்டா வளர்க்கறது இல்ல, சின்ன வயசுல இருந்து போன படத்தை மகள் வளர்க்குறாங்க, பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க வளர்க்க கண்டிக்கிறது இல்லைன்னு சொல்றது ஏத்துக்கிறேன் நானு. அதே சமயம் நீங்க பண்றது தப்பையும் நீங்க ஒத்துக்கிட்டு நீங்க மாத்தணும்ல. ஆமா, இல்ல இப்போ சொல்லிட்டா நாங்க 18+ தான் போடுறோம், 18 வயசு மேல இருக்கவங்கதான் வந்து அதை ரீச் ஆகணும் போடுறோம். சின்ன வயசு இருக்க பொண்ணுங்களுக்கு போடல, பசங்களுக்கும் போடல. அதையும் யோசிக்கணும்.
நாங்க வளர்ந்துருக்கோம் போட்டனால நீங்க வளர்ந்தவங்கள கேட்டகரியை மட்டும் யோசிங்க. நீங்க சின்ன கேட்டகரி யோசிக்கும் போது அது வந்து எங்க இஷ்யூ வராது, அது பேரண்ட்ஸ் இஷ்யூ ஆகும். அது நீங்க யோசிக்கணும். ஏன்னா அது இங்க வந்து பசங்கிட்ட போன் கொடுக்கும்போது நீங்க 18+ வந்து வரக்கூடாதுன்னு நீங்க ஆக்டிவேஷன் பண்ணணும். அதுதான் யூடியூப்ல தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம பண்ற தப்பு சொன்னா என்னது நான் யோசிங்க பார்ப்போம். நீங்க நாங்க 18+ கடன் போவோம்னா அது 18 வயசு மேலதான் போட்டிருக்கோம், அதுக்கு கீழே போடல. அது நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அது கீழே போட்டுருந்தா நீங்க வந்து கேட்கலாம் ப்ரோ, நீங்க வந்து 18 வயசு கீழே போட்டிருக்க ப்ரோ, அது எப்படி 18 பேசுறேன் கேட்டா நியாயம். ஆனா இது எப்படி ப்ரோ ஏத்துக்கிறது? இப்ப 21 வயசு மேல இருக்கிறவங்க தான் ஒன் ஷாப்ல போய் பாட்டில் வாங்குறதுக்கு தகுதியானாலும் 21 வயசு மேல இருக்கிற பசங்க தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு. 10 வயசு பையன் கையில் பாட்டில் போகுது இல்ல, அதே மாதிரி இதுவும் குழந்தை கையிலும் போன் போகுது இல்ல. அபிஷியலா நீங்க ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க, நாங்க 18+ அந்த டேக்லைன் யூஸ் பண்ணிட்டு தான் நான் உள்ள போறோம் அப்ப நீங்க காரணத்தை சொல்லலாம். ஆனா குழந்தைங்க பாக்குறாங்கிறது அந்த பொறுப்பு வச்சு நீங்க நடக்கணும்ல. இது இருக்குல்ல, அதுக்குதான் இருக்கு. அதை பத்தி எங்கிட்ட கேட்கக்கூடாது ப்ரோ, அது தப்பு. அது வந்து நீங்க வந்து அரசாங்கத்தை கேட்க வேண்டிய விஷயம், அது எங்கிட்ட கேட்டா தப்பு இல்ல. நான் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கேட்கல, அங்க எப்படி 21 வயசு மேல இருந்தா தான் நீ ஒரு ஒன் ஷாப்ல ஒரு பாட்டில் வாங்க முடியுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் ஒரு 10 வயசு பையன் கையில் பாட்டில் போகுது அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க வந்து 18 வயசு மேல இருக்கிறவங்க தான் எங்க வீடியோ பாக்கணுன்ற மாதிரி செட்டிங் ஆப்ஷன் எல்லாம் பண்ணிட்டு உள்ள போறேன்னு சொல்றீங்க. அப்படி இருக்க குழந்தைங்க கையில் போகுது தானே. மெஜாரிட்டி பெரிய யூஸ் பண்றது குழந்தைங்க தான் நிறைய யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க வெறும் வெளிப்படையான ரூல்ஸ்கள் வச்சு மட்டுமே நீங்க பேசக்கூடாது. ஏன்னா கீழே நீங்க அதை எப்படி பார்த்தா குழந்தைங்க பாக்குறாங்கன்னு தெரியுதுல்ல. இல்ல நாங்க யூஸ் பண்ண தேவையில்லை. கடைக்கு போறீங்க, ஒரு வண்டி ஓட்டுறீங்க, உங்க பின்னாடி வந்து 40 கிலோமீட்டர் வாங்க இடத்துல 80 கிலோமீட்டர் வாங்கினா அது ஏன் தப்பா? பின்னாடி வாகனம் தப்பா? பின்னாடி வாகனம் தப்பு தானே. நான் 40 கிலோமீட்டர் தான் போவேன், பின்னாடி வாகனம் 80 கிலோமீட்டர் ஆகும். அப்ப எங்க தப்பு எப்படி ஆகும்? அது கண்டிக்க வேண்டிய பேரண்ட்ஸ். நீங்க சொல்ல வேண்டிய பேரண்ட்ஸ் சொல்லணும். சரி, நான் பேரண்ட்ஸ் இங்க பேரண்ட்ஸ் மிஸ்டேக் இருக்குது, அதுக்காக நீங்க பேரண்ட்ஸ் நியாயப்படுத்த கூடாது. ஓகே, நீ 18+ போட்டுட்டு அதுக்காக நீ கெட்ட பேசிக்கலாமா? சமூக வலைதளங்கள்ல நிறைய லேடிஸ் இருக்காங்க. இல்ல 18 மேல 20% பல ஸ்கூல்ல வந்து நீங்க யோசிக்கலாம். பல ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அத பிள்ளைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ற விஷயத்துல வந்து எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கணும், பசங்களை பொண்ணுங்களை சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்கல. நீங்க அதை பத்தி கேட்கலாம். ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசலாம், ஒரு பேட் வாய்ஸ் பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்களா? நீங்க வந்து அதை வந்து நீங்க எவ்வளவு விஷயம் பண்ண தெரியுமா? ஸ்கூல்ல வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்காத விஷயத்த நீங்க எங்கிட்ட சொல்ற விஷயம் தப்பு ப்ரோ. அப்ப நீங்க திருத்த மாட்டீங்களா ப்ரோ? நீங்க திரும்ப ஸ்கூல் மேலயோ பேரண்ட்ஸ் மேலயோ கவர்மெண்ட் மேலயும் நீங்க பழி போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லிட்டா அப்படி பார்த்தா நீங்க கவர்மெண்ட் விஷயம் சொல்லிக்கணும். யூடியூப்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கணும். நீங்க அந்த விஷயம் யூடியூப் வந்து சின்ன அந்த பசங்க இந்த கண்டென்ட் எல்லாம் பாக்குறாங்க, இதெல்லாம் வந்து தப்பா விஷயம், நீங்க வந்து இதை கண்டிக்கணும். நீங்க யூடியூப்ல சொல்லணும். நீங்க யூடியூப்ல சொல்லி நாங்க வந்து எங்கிட்ட சொன்னா நாங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. நாங்க வந்து உங்களால பண்ண முடியும், முடியாமல் இல்ல, உங்களால பண்ண முடியும். உங்களால என்ன முடியும்? நான் சொல்லிட்டா நீங்க முடிவு சொல்றீங்கல்ல, முடிவு விஷயம் சொல்றதை விட நம்ம வந்து பண்ற விஷயம் நிறைய இருக்கு. இப்படிதான் நம்ம இதோட பண்ற விஷயம் தான் இருக்கு. பெற்றவங்க பேசுற மட்டும் விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. அதுல எனக்கு இதுவும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க நிறைய பேர் எல்லாம் சமூக வலைத்தளம், நான் யூடியூபர்ஸ் மட்டும் சொல்லல, இந்த சமூக வலைத்தளங்கள்ல எல்லாரும் நிறைய சகஜமா கெட்ட வார்த்தை பேசி போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமா பேசுறாங்க, கெட்ட வார்த்தை சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும். அதே யூடியூபர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்றீங்க, அம்மாலாடி அப்படின்னு சொல்லி வாய்ஸ் சவுண்ட் எல்லாம் யூஸ் பண்றீங்க. ப்ரோ இப்ப நீங்க திரும்ப நீங்க வேற ஒரு காரணத்தை நீங்க கை காட்டுறீங்க. நீங்க நான் கேக்குறது இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சின்ன பையன் குடிக்கிறான், வண்டியில எல்லாம் போறான். வார்த்தை மட்டும்தான். தேர்வு வந்து வேற இருக்கு. நீங்க தேட பாருங்க, கெட்ட வார்த்தையை பார்க்காதீங்க. அப்படிதான் என்னங்க இது? அப்படி பார்த்தா நீங்க நான் சொல்லிட்டா அப்படியே அரசியல் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதுவும் வார்த்தை தானே. அப்ப அது நீங்க பேசலாம்ல. ஏங்க நீங்க எதுக்குங்க நீங்க அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? நீங்க டீச்சர் உங்களுக்கு கேள்விதான் ப்ரோ, நான் கேட்கிற கேள்விதான் ப்ரோ, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேட்கிற கேள்விதான். இவன் வார்த்தை விஷயம் நீங்க பேசுறீங்க. வார்த்தை விஷயம் பேசணும்னா இவன் வந்து நான் வந்து 5 பிள்ளைகளுக்கு இவ்வளவு பண்றேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், வாக்குறுதி எவ்வளவு இல்ல. அதை பத்தி நீங்க பேசாம ஜஸ்ட் வந்து நீங்க வந்து சொன்ன வார்த்தையை வச்சு பேசுங்க. நீங்க யாரை டார்கெட் பண்ணி பேசுங்க, நல்லா எனக்கு புரியுது. ஆனா வந்து நீங்க புரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் பேச சிரத்தை பத்தி ஒருத்தர் பேசுறத பத்தி அவங்க குணத்தை பத்தி தெரியாம பேசுறீங்க. அப்படிதான் அவர் வந்து நீங்க யாரை பத்தி பேசுறீங்களா, அவளை பத்தி குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன பண்ணல எனக்கு தெரியும், பர்சனலா எனக்கு தெரியும். சரி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. நீங்க கேட்காதீங்க ப்ரோ, எனக்கு நீங்களே அவரு ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். நான் இது வரைக்கும் அவர் பேர் கூட மென்ஷன் பண்ணல. நீங்களே அவர் தான் சொல்றீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. நான் முடிச்சிடறேன்.
ஓகே, பர்சனல் லைஃப்ல அவர் நல்லவர் தான், வல்லவர் தான், நிறைய பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போறாரு, எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, நல்லவர் தான். நீங்க இந்த சொசைட்டி சோசியல் மீடியால நீங்க அதே கேரக்டர் காட்டலாமே, நீ அந்த பேர் தவறான வார்த்தைகளே பயன்படுத்துறீங்க. அப்படி பேசினா அவரோட வீடியோ வேஸ்ட் ஆகுது. வியூஸ்ல நீ அது பாக்குறாங்க தெரியல இல்ல ப்ரோ, அது குழந்தைங்க இருந்து பெரியவங்க எல்லாம் பாக்குறாங்க தெரியல. அந்த இடத்துல நீ எப்படி கெட்டது பேசுவ? நீ கெட்டது அது எப்படி நியாயப்படுத்துவ? உங்களுக்கு புரியுதா? சின்னவங்களுக்கு அந்த வயசானவங்களுக்கு உதவி பண்றா சொன்னீங்கல்ல, அப்ப அந்த வயசானவங்களை யாரு கொண்டு விட்டா? எங்க வயசு முன்னாடி உள்ளவங்க கொண்டு விட்டாங்க. அவங்கள வந்து ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க நான் எல்லாத்தையுமே தான் கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. நான் வந்து இங்க பாருங்க, அவரோட வளர்ச்சி பார்த்தோ அவர் சம்பாதிக்க பார்த்தா பொறாமப்பட்டு கேட்கல. நான் இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் ஒரு ஆள் மட்டும் குறிப்பிட்டு கேட்கலீங்க. ஒருத்தர் பேசுறது தப்பு கிடையாது. அவர் பேசினாலும் அவர் என்ன உதவி பண்றாங்க பாருங்க. அப்படிதான் அவரோட மூஞ்சு ரியாக்ஷனை பார்த்துட்டு அவர் பின்னாடி வாழ்க்கையை பத்தி பேசாதீங்க. இருங்க, அவரு இப்படி பேசினாலும் பின்னாடி அவர் என்ன நல்லது பண்றாங்க நீங்க அதையும் பார்த்து பேசுன்னு சொல்றீங்க. நான் கத்தி எடுத்து கொடுத்துட்டு கத்தியிலையும் குத்திட்டு ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்றேன்னு சொன்னா ஏத்துக்கீங்க நீங்க? என்னங்க நீங்க அவ்வளவு நல்லது பண்றீங்கன்னா நீங்க இது மாத்திக்கணும். நீங்க இது தப்புன்னு சொன்னா ஏத்துக்கணுங்க. ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்க ஏஜ் என்ன? இல்ல ஆகல. நான் கேக்குறேன், 40 வயசுல இருக்கவங்க ஏன் உங்க அம்மா வந்து அனாதை ஆட்டோ போயிடுச்சு கேக்குறேன். திரும்ப சொல்லுங்க. இல்ல அனாதை கேக்குறேன். சாரி, ஆட்டோ லாரி எல்லாம் போயிடுச்சு. திரும்ப சொல்லுங்க. இல்ல அனாதை ஆஸ்பத்திரி ஏன் கொண்டு கேக்குறேன். 40 வயசுல இருக்கவங்க ஏன் அனாதை ஆஸ்பத்திரி அவங்க அம்மாவை கொண்டுறாங்க? ப்ரோ இது வந்து டாபிக்கே டைவர்ட் பண்ணுது ப்ரோ. இப்ப கேள்வி அது கிடையாது ப்ரோ. சமூக வலைத்தளத்துல ஏன் இந்த மாதிரி யூடியூபர்ஸும் சரி நிறைய சின்ன பசங்க கூட கெட்ட அதுதான் கேள்வி பேசுறாங்க ப்ரோ. நீங்க இதுக்கு முன்ன ஜெனரேஷன் அப்படி நல்லா இருந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, நான் முன்ன ஜெனரேஷன் பத்தி கேட்கிறேன் அவங்கள்ட்ட. இல்ல நான் இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் நல்லா இருந்தாங்க நான் சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இப்படி இந்த சொசைட்டி இப்படி இருக்கு. அப்படி மாத்தும் சொசைட்டி இப்படி இருக்கு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டி இப்படி இருக்குன்னு நீங்க பாட்டு நீங்க பேசணும். நீங்க அதை நான் எப்படிங்க மாத்த முடியும்? முடியாதுல்ல. அப்ப இப்ப போய் நீங்க மாத்த முடியும். நீங்க நம்புறீங்க நடந்தது உங்களால மாத்த முடியாது, நடக்க போறத நம்மளால மாத்த முடியல. நீங்க ஆணி அடிச்சு அடிப்பேன்னு சொல்லிருக்கீங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க, என்ன வேணும்? நீங்க ரொட்டேஷன் பாக்குறேன். கிளம்புறீங்களா?